அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 5/8/2025 ஏகாதசி திதி மதியம் 1:12 வரை. அதன் பிறகு துவாதசி திதி சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் காலை 11:23 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம் மந்த யோகம் காலை 11:23 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? மாடு மற்றும் செல்ல பிராணிகள் வாங்க, ரத்தினங்கள் வாங்க, வேலி அமைக்க, வாகனம் விற்க, வியாபார கணக்கு முடிக்க, மருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வருவதும் போவதுமல்ல வாழ்க்கை, மற்றவர்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருப்பது தான் வாழ்க்கை. ஆமாங்க, நல்லது நீங்கள் நிறைய செய்வீங்க. கஷ்டப்படுறவங்கள பார்த்து, கண்ணீர் வெடிக்கிறவங்கள பார்த்து கை கொட்டி சிரிக்காமல் கைத்தட்டி அவங்கள கூப்பிட்டு அழைத்து உங்கள் கையில் இருக்கிறத கொடுத்து நீங்கள் உதவுவீங்க. அதனால தாங்க நீங்கள் நீங்காத இடமாக மற்றவர்கள் இதயத்திலே நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. தான தர்மம் செய்வதனால் மற்றவர்கள் மனதில் குடிகொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, தைரியம் வர ஆரம்பிக்கும். முடியாத விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால முடிக்க முடியாத, தீராத சில சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால சரியாக தூக்கம் இல்லாமல் போகும். கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சாப்பிட உட்காரும்போது பசி குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்குங்க. இதுக்கு பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குறது நல்லது. அதே மாதிரி கந்தர் சஷ்டி கவசமும் ஜபிக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. 7.5 சனியில் முதல் விரயச்சனி தொடங்கி நடந்துருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. முன்ன மாதிரி கைக்கு வந்ததை கொடுத்துட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாதுங்க. எதையும் அளந்து கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சிக்கல்கள், தேக்க நிலை, மந்த நிலை மாறி இன்றைக்கி லாபம் நல்லாயிருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, எதிர்ப்புகள் விலகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நீ பெற்றோரிடம் கையேந்தினால் அது புண்ணியம், பெற்றோர் உன்னிடம் கையேந்தினால் அது பாவம்.
ஆமாங்க. அதனால தாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பெற்றவங்க தான் நமக்கு முதல் தெய்வம். மாதா பிதா இந்த 2 பேர் தான் நமக்கு கண் கண்ட தெய்வம், நம் கண் முன்னால் இருக்கிற தெய்வம். அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க கண்ணீர் விட்டால் நாம் நல்லா இருக்க முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் பெற்றவர்களை எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து கண்கலமாமல் பார்த்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமமும் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களை ஆறுதலுக்காக அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அப்புறம் நீங்கள் அவஸ்தைப்படக்கூடாதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனசுக்குள்ளார கொஞ்சம் தேக்கி வைக்கிறது நல்லது. விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:23 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதோட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடியுது. அதனால் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி காலையில் 11:23 சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விலகி நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் காலையில் 11:23 ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முழுக்க நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. வேகத்தில் கொஞ்சம் ஞாபக மறதியில் விலை உயர்ந்த பொருட்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் விட்டுறக்கூடாது. அது கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி ஹெல்மெட் இல்லாமல் போய் அப்புறம் ஃபைன் கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள் எல்லாமே இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் யோசித்து முடிவிடுங்க. புதுசாக முதலீடு போடுறதா இருந்தாலும் சரி, புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்குறதா இருந்தாலும் சரி, அல்லது புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து முடிவிடுங்க. 4 பேர் வந்தாங்க, எல்லாம் பேசினாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன்னு அப்புறம் சரியில்லைன்னு சொல்லி சங்கடப்படக்கூடாதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாத மாதிரியெல்லாம் மேலதிகாரி கூப்பிட்டு பேசுவார். நீங்களும் ஒன்றும் புரியாத மாதிரி தெரியாத மாதிரி கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடோடு இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கடன்களும் நினைவுகளும் தேவைக்கேற்ப அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமானால் தூக்கத்தை அது பறித்துவிடும். ஆமாங்க, கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் ஈழவேந்தன். கடனும் அதிகமாகிடக்கூடாது. அதே மாதிரி சில நினைவுகள், சிலரோட நினைவுகள், சில நினைவுகள் அதுவும் அதிகமாகிக்கிட்டே போகக்கூடாது. அப்படி அதிகமாகி போகும்போது ஏக்கம் வரும், அப்புறம் தூக்கம் கலைஞ்சிரும். அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2மே, அதாவது கடனும் நினைவுகளும் அளவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதுவாக இருந்தாலும் ஆழமாக போகாமல் ஒரு அளவோடு நிறுத்திக்கலான்னு கட்டுப்பாடுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சில காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆதரவு குரல் அதிகமாகவே கேட்குங்க. தைரியஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லை, எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் பேசிடுறீங்க, பார்த்துக்கலாம், நாம் இது வரைக்கும் யார்ட்டையும் எந்த எதிர்பார்ப்போடையும் பழகலை, இப்போ நாம் சில வேலைகளை முடிக்கணும், உதவி கேட்டு பார்ப்போம், உதவுனாங்கன்னா நல்லது, இல்லைன்னா உதறி தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. செவ்வாய் கொஞ்சம் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலைன்னு கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். உடல் உஷ்ணமும் கொஞ்சம் அதிகமாகும். அப்படி இருக்கிறதுனால குளிர்ச்சி தரக்கூடிய பழ
வகைகள், கீரைகள் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெம்பாக இருக்கலாம். முகத்திலையும் ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்குங்க. 9ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு இதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நமக்கு முக்கியமான வேலை இருக்கும்போது தான் வேறு ஏதாவது ஒரு வேலை வருதுன்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்கிறது அல்லது சைலண்ட் பார்ட்னராக ஆகிறது அல்லது ஒர்க்கிங் பார்ட்னராக ஆகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் அதெல்லாமே இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஒரு நிமிடம் உன்னுடைய கவலைக்கு நீ இடம் கொடுத்தால் ஒவ்வொரு நிமிடமும் நீ மகிழ்ச்சியை இழந்து விடுவாய். ஆமாங்க, அதனால தான் அந்த கவலைப்படுறதே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. லேசாக பழசு இழந்ததை எதையா நினச்சி நம்ம உட்காந்து கவலைப்பட ஆரம்பித்தோம்னா அது உடனே முழுசாக நம்மளை சாப்பிட ஆரம்பிச்சிடும், முழுசாக நம்மளை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பரபரப்பாக தன்னை வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்கள், வடுக்களை எல்லாம் மறந்துவிட்டு எதிர்காலத்திற்காக ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2 நாளாக இருந்து வந்த வேலை சுமைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சோர்வு களைப்பெல்லாம் நீங்கி இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக செய்து முடிப்பீங்க. காலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நண்பகல்லேருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. நண்பகலிலிருந்தே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும், நல்ல செய்திகளும் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ரொம்ப லாபம்லாம் நல்லா இருக்குது. 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நல்ல வேலையாட்களும் உங்களுக்கு வந்து அமைவாங்க. ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக உடம்பு சூடாகும். அதனால் உடல் சூட்டை தணிக்கிற மாதிரி சில உணவு முறையில் சாப்பிட்றது நல்லது. உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மன உளைச்சல்கள், பொருளாதார நஷ்டங்கள், வேதனைகள் இவை எல்லாமே உள்ளுக்குள் இறைவனை காண்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கும். ஆமாங்க, கஷ்டம் வரும்போது தான் கடவுளே அப்படின்னு கையெடுத்து நாம் கும்பிட ஆரம்பிக்கிறோம். எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் அப்படிங்கக்குள்ள வேறு ஏதாவது பிரச்சனையான்னு இறைவன்கிட்ட பேசி வேறு ஏதாவது வழி இருக்கான்னு நாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்போ சிக்கல்கள், இழப்புகள், வேதனைகள் வரும்பொழுது இறைவனை இதயத்துக்குள் நிறைத்து வைத்து திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று எல்லா நேரமும் தெய்வத்தை நினைத்து கொண்டு வெற்றியாளனாக தன்னை மாற்றிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சோர்வு களைப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. பெரிய நோய்க்கான அறிகுறிகள்லாம் தென்படும். நெஞ்செல்லாம் கொஞ்சம் வலிக்கும். ஆனால் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்கும்.
சில நேரங்களில் பயமுறுத்தும். அதனால் கொஞ்சம் நீங்கள் தொடர்ந்து சின்னதாக உடற்பயிற்சி, சின்னதாக உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாங்க. மற்றவங்களை காப்பாற்ற போய் நீங்கள் உங்களை இழந்துடக்கூடாது, சிக்கிக்கக்கூடாது, இறக்கப்பட்டு எங்கேயாவது ஏமாந்துடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடைசியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி கிடச்சி நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைய தினத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மூத்த சகோதர வகையில் உதவிகள், அண்ணன் அக்கா மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வந்தாலும் சாதகமாகும். வியாபாரத்தில் கூட சிக்கல்கள் எல்லாமே விலகி இன்றைக்கி லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில நேரங்களில் அதிகாரிகளுடன் சில நேரங்களில் போராட வேண்டியிருக்கும். ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட தான் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் நடந்துக்கணும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு சுமாராக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல வாழ்ந்துவிட்டால் எந்த சங்கடங்கள் வந்தாலும் எதனாலும் பாதிக்கப்படாமல் சந்தோஷமாகவே இருந்து விடலாம். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. வசதி இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆட மாட்டீங்க. அது எது இருந்தாலும் வந்த வாழ்க்கை எப்படி, சொந்த வாழ்க்கை எப்படி, ஆரம்ப கட்டத்தில் நாம் எப்படி இருந்தோம், நடுவில் நாம் எப்படி முன்னுக்கு வந்தோம், இப்போ எந்த அளவுக்கு இருந்துன்னு இருக்கோங்கிறது, நடந்தது, நடக்கப் போவது, நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அடக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும், நினச்சது நிறைவேறும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. நேருக்கு நேராக சனி பகவான் உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு யோகாதிபதி தான் அவர். அப்படி இருக்கிறதுனால ஒரு பக்கம் நல்லதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்லவங்க நட்பு, விஐபி நட்பு இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பார். எல்லாம் கொடுக்குறாருங்க. காசு பணத்தை எங்கெங்க கொடுக்குறாரு, அலைய விடுறாரு, எங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுறதுக்கு காரணமும் அந்த கண்டகச்சனி இருக்கிறதுனால தாங்க. கண்டகச்சனினாலே நீங்கள் எளிய உணவுகளை சாப்பிட்றது நல்லது, எளிமையான உடைகளை உடுத்துவது நல்லது, எளிமையாக பேசுறது கூட கண்டகச்சனைக்கு ஒரு பரிகாரம் தான். யாராவது ஏதாவது உங்களை கொஞ்சம் அசிங்கப்படுத்தினாலும் கூட அதை தாங்கிக்கிட்டாலும் அந்த சகிப்புத்தன்மைக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கிறாரு. இன்றைக்கி வியாபாரமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு யாராவது சிக்கலை உண்டு பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் நாம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் எட்டி பார்க்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, வெற்றி உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிறருடைய அன்புக்கு பாத்திரமாவதை விட பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவதே மேல். அன்பு காட்டலாம், யார் வேண்டுமானாலும் யார் மீது வேண்டுமானாலும் அன்பு காட்டலாம், ஆதரவாக இருக்கலாம். ஆனால் நம்புறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் ஒன்று சொல்லிட்டாரா, அப்போ கண்டிப்பாக நாளைக்கு அவர் செய்து கொடுத்துருவாருங்க. அவர் சொன்னது தாங்க. நல்ல மனுஷங்க, நம்பிக்கையானவருங்க. ஒரு விஷயத்த சொன்னால் கூட அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாருங்க. அவர் மனசிலே வச்சுருப்பார். அவரை நம்பி நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். அந்த விஷயம் எங்கேயுமே வெளியில் போகாதுங்க. அப்படி
அப்படின்னு என்றும் எப்போதும் எல்லோரும் நம்பிக்கைக்குரியவர்களாக கை காட்டுபவர்கள் யார்? உங்களைத்தாங்க. எப்போதும் எல்லோருடைய நம்பிக்கைக்கும் உரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் யார்? நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி புதனோட வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு தெளிர்ச்சி, ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாம் தீர்க்கறதுக்கு என்ன வழி, சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, அதெல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி புரிய ஆரம்பிக்குங்க. இதுக்கு போய் நாம் ஏன் கவலைப்படுவானே, இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போய் நாம் சங்கடப்பட வேண்டிய தேவையில்லைங்கிற ஒரு தெளிவும் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பாதகாதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், ஒரு சிலர் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது நம்ம சொந்த தொழில் தொடங்கலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க, அதை நீங்கள் பொருட்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்து கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வெற்றி தட்டி கொடுக்கும், ஆனால் தோல்வியோ கற்றுக் கொடுக்கும். ஆமாங்க, சின்ன வயசில் உங்களை நிறைய பேர் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. 4 பேர் மத்தியில் சில தோல்விகளையும் நீங்கள் சந்திச்சிங்க. அதெல்லாம் தான் உள்ளுக்குள்ளார வளர்ந்து இவங்க முன்னால் நாம் ஜெயிச்சு காட்டணும், இவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும், இவங்க முன்னால் நாம் தலை நிமிர்ந்து நிற்கணுங்கிற வைராக்கியத்தோடு வாழ்க்கையில் போராடி இன்னைக்கு உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதனால தாங்க தோல்வியை கண்டு நீங்கள் எப்பொழுதுமே பயப்பட மாட்டீங்க. தோல்வியால் தான் நாம் முன்னுக்கு வந்தோங்கிற நம்பிக்கையோடு இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. காலையில் 11:23 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால காலை 11:23 பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அவஸ்தைகள், செலவுகள், சிக்கல்கள் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க. அதே மாதிரி சோர்வு, களைப்பு எல்லாமே விலகி சுறுசுறுப்பாகிடுவீங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. காலை 11:23 வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும். அதுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஏதாவது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் ஒரு நெருக்கம் உண்டாகுங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கும் கொஞ்சம் மாறுங்க. படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு வேறு மாநிலம், வேறு நாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த நஷ்ட நிலை மாறி இன்றைக்கி லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்த வேலை சுமைகள் எல்லாம் விலகி இன்றைக்கி கொஞ்சம் சுதந்திரமாக நீங்கள் அலுவலகத்தில் செயல்பட்டு முக்கிய வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமையும் கொஞ்சம் செலவுகளும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:23 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, நீ பருந்துகளுடன் சேர்ந்து பறக்க வேண்டுமா? முதலில் தண்ணீரிலே இருக்கக்கூடிய வாத்துக்களுடன் இருந்து வெளியே வா, சேரிடம் அறிந்து சேர். ஆமாங்க, பருந்தோடு பறக்கணுமா? வாத்தோடு இருக்கிற நீங்கள் வெளியில் வந்தாகணும். அது மாதிரி தாங்க. சாதிக்கணுமா? மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்கணும். பெருசாக ஏதாவது செய்து காட்டணுமா? விடாமுயற்சியோடு இருக்கணும். அதனால தாங்க எல்லார்கிட்டையுமே பழகிறத விட ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து நல்லவர்களாக அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் மட்டும் சேர்ந்து பயணிக்கும்போது வாத்தாக இருந்த வாழ்க்கை பருந்தாக மாறிவிடுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாரு. காலையில் 11:23 மூலம் நட்சத்திரத்துக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. சாப்பாட்டு விஷயத்திலையும் உப்பு காரத்தையும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். உங்களை மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி எல்லாம் நீங்கள் நினச்சிக்க கூடாது. ஏதோ உரிமையில் பாசத்தில் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நீங்கள் பொறுமையாக பொறுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி எல்லாமே உண்டுங்க. இருந்தாலும் வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் லாபம் முன்ன பின்னதாங்க இருக்கும். போட்டிகளால் லாபம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. வேலையாட்கள்கிட்ட வியாபார ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. அப்புறம் அது உங்களுக்கு பலவீனமாக போயிடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன மோதல் வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. குடும்பத்திலேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை, சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் இருக்கிறது. ஆமாங்க, அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு பெரிய பெரிய எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிட்டே போகும்போது ஒரு சந்தோஷமும் கிடைக்காதுங்க. ஆனால் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரும்போதெல்லாம் சிரித்து மகிழ்வது தாங்க வாழ்க்கை. ஆமாங்க, அதனால தாங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து சேமிப்புகளை எல்லாம் கரைச்சிட்ருக்காரு. 6ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவை கொடுத்துட்டுருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது நாம் எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ தெரியலையே, இந்த மாதம் இஎம்ஐயை ஒழுங்காக கட்டிடுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் ஒரு குழப்பமும் ஒரு தடுமாற்றமும் இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர்னு கடைசி நேரத்தில் ஒரு உதவி கிடைச்சி இருக்கிற அந்த மாத தவணை கடனை வந்து அடைச்சிட்டோம் கட்டிட்டோம் அப்படிங்கிற திருப்தி ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. 2வது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. எப்பொழுதுமே வந்து முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு நீங்கள் வந்துடலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காரு. பழைய நண்பர்கள் உதவுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன்
மனைவிக்குள்ளார அப்பப்போ சந்தேகத்தால் சங்கடங்கள் வரும். அடுத்தது உறவுக்காரங்களை நண்பர்களை வச்சு சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்ன தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட வேலை சுமை இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் ஏமாற்றங்கள் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தர்றதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்டத் தெரியும். அதை நல்ல நேரமாக்குவதும் கெட்ட நேரமாக்குவதும் நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆமாங்க, எல்லா நேரத்தையுமே நீங்கள் நல்ல நேரமாக மாற்றுவீங்க. காரணம், உங்களுடைய உழைப்பால் நீங்கள் மாற்றுவீங்க. உங்கள் மேலே இருக்கிற தன்னம்பிக்கையால் எல்லா நேரங்களையும் நல்ல நேரமாக மாற்றுவீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைத்தால் உயர்ந்து விடலாம், உழைத்தால் முன்னுக்கு வந்து விடலாம், உழைப்பால் முடியாதது வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடாமுயற்சியுடன் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. இந்த தெருவில் தான் இத்தனை வருஷமாக நடந்து போகிறேன், இவ்வளோ நாளாக அவங்க கண்ணுக்கு நான் படலை, ஆனால் இப்போ ஓடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் அதற்கான காரணம். எங்கெங்கே வளர முடியுது? ஏழரை சனி பாடாப்படுத்துது, பாத சனி. ஒரு செலவு முடியறதுக்குள்ளார இன்னொரு செலவு தயாராக நிற்குது. எவ்வளோ தான் கடன் வாங்கிறது, யார்கிட்ட தான் கடன் வாங்கிறது? சில நேரங்களில் திக்கி திணற வேண்டியதாக இருக்குது. தேறி வந்துருவோமா அல்லது விழுந்துருவோமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் சந்தேகங்களும் இருக்குதுன்னு உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் சொல்லிட்டு தாங்க இருக்கீங்க. 5வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், நல்லது நடக்கும், பணவரவும் உண்டுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நகையை கொடுத்து புது நகை புது டிசைனில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். திடீர்னு ஜலதோஷம், திடீர்னு வயிற்று வலி இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி புறநகர் பகுதியில் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. யாராவது ஆக்கிரமிச்சிருக்காங்களா அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலிலிருந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எதையும் சிந்தித்து செயல்பட்டால் அதற்கு பெயர் வெற்றி, எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் அதற்கு பெயர் அனுபவம். ஆமாங்க, நாம் யோசித்து எதை நாம் செய்தாலும் அதில் நமக்கு எப்படியாவது வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கலன்னாலும் நஷ்டமாவது இல்லாமல் போயிடும். ஆனால் எதுலேயாவது போய் சிக்கிக்கிட்டு அப்புறம் அதுலேருந்து வர முடியாமல் தவிக்கிறோம் இல்லைங்களா, அதுதாங்க பெரிய அனுபவமாகப்படுது. அதனால தாங்க பட்ட அனுபவம் எல்லாம் போதும், இனிமேல் பெருசாலாம் அனுபவம் புதுசாக தேவையில்லை, இருக்கிற அனுபவத்தை வச்சு வாழ்ந்தால் போதும். அதனால் எதை செய்தாலும் நிதானித்து செய்வோங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அற்புதமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் 7.5 சனி போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்கு. நியாயமாக கிடைக்க வேண்டியது கூட கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் தடங்கல்கள், எதை எடுத்தாலும் 2வது முறை 3வது முறை அலைஞ்சி திரிஞ்சு அப்புறம்தான் முடிக்க வேண்டியதாக இருக்குது. காலையில் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது,
மதியம் ஒரு மாதிரி இருக்குது, சாயந்தரம் வேறு மாதிரி இருக்குது. இது உடம்பா என்னன்னு புரிய மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு சில சந்தேகங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஏழரசனி ஒரு பக்கம் போட்டு புரட்டி எடுத்தாலும் இன்னொரு பக்கம் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கி நல்லது நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து உங்களுக்கு உதவுவாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, முன்னை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வாடிக்கையாளர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் இன்றைக்கி எட்டி பார்க்கும். உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நல்ல பேர் வாங்குவீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் மதியத்திலேருந்து நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.